ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜெய்சி விக்டோரியா. ஸோ பல நாட்கள் கழித்து நம்ம இன்றைக்கி ஒரு vlog பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த vlog கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. ஏன்னா நான் ஒரு தாய் ஆகிட்டேன். இது வரைக்கும் நீங்கள் பாப்பா சத்தம் போடுறாங்க. அதாவது வித்தியாசம்னா என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் வேறு மாதிரி vlogsலாம் பார்த்துருப்பீங்க. ஷாப்பிங் போகிறது, சும்மா ஊர் சுற்றுறது, அந்த மாதிரி. அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் என் ஹஸ்பண்ட் கூட வீட்டில் சமைக்கிறது, அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ஒரு தாய் ஆகிட்டேன். ரீசெண்டாக எனக்கு குழந்தைகள் பிறந்திருக்காங்க, ட்வின் கேர்ள்ஸ். ஸோ அதான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஹாப்பியாக இருக்குது, டயர்டாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வரேன். இன்றைக்கி 30 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாப்பா 2 பேரும் பிறந்து. ஸோ அதான் சரி இன்றைக்கிலேருந்து நம்ம vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு பார்த்தேன். நான் இவ்வளோ நாள் ரெகுலராக ஷார்ட் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். சரி இன்னிலேருந்து நம்ம லாங் வீடியோஸும் போட ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு பார்த்தேன். தெரியல 2 பேரையும் வச்சுட்டு எப்படி சமாளிச்சுட்டு நம்ம வீடியோவும் எடுத்து எடிட் பண்ணி போட போகிறோம் அப்படின்னு தெரியல. பார்ப்போம். பாப்பா 2 பேரையும் பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா நான், என்னோடய அம்மா, அப்புறம் டேடி 3 பேரும் இருக்கோம். இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு எங்கள் மம்மி ஆஃபீஸ் ஃபுல்லாக லீவ் போட்டு கூடவே இருந்தாங்க. பயமாக இருக்குது, 2 பேரும் மாற்றி சத்தம் போட்டு ஏஞ்சிருவாங்களான்னு தெரில. தூங்குற கேப்பில் பேசிகிட்டு இருக்கேன். அதான் இவ்வளோ நாள் மம்மி லீவ் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கும் லீவ் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அவங்க ஆஃபீஸ் போயாச்சு. நாங்கள் 3 பேர் தான் பார்த்துட்ருக்கோம். அதான் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி என்னோடய இந்த மதர்ஹுட் போகுது அப்படின்னு காமிக்கிறேன். வேறு என்ன, அப்படியே கோ வித் த ஃப்ளோவில் ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த vlog-ஐ பார்ப்போம். நான் இப்போ தான் குளித்தேன். மத்தியானம் ஆகிடுச்சு. 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எழுந்திருவாங்க. லஞ்சும் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அதனால் நான் இப்போது மில்க் பம்ப் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே என்னெல்லாம் பண்ணுறேன் இன்றைக்கி அப்படின்றத உங்களுக்கு இந்த vlog-ல நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி பாப்பா 2 பேரும் பிறந்து 30 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால ஈவினிங்காக நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் வடபழனி முருகன் கோயில் தான் போயிருந்தோம். அதுதான் எங்களுக்கு கிட்ட வீட்டில் இருந்து. ஸோ அங்கே தான் நாங்கள் போக பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் எனக்கு இப்போ இந்த ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா செம்ம டஃப்பாக இருக்குது. பேசிக்கலி எனக்கும் பேபிஸ்க்கும் ரொம்ப தூரம், ஓகேவா. ஆனால் எனக்கு இப்போது 2 குழந்தைங்க ட்வின்ஸ் அப்படின்றதுனால எனக்கு 2 பேரையும் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு குழந்தைனாலே ரொம்ப கஷ்டம். இதில் 2 பேர் சொல்லவே வேணாம் இல்லையா. அப்படி தான் போயிட்டுருக்கு. இதில் கூட பார்த்திங்கன்னா ஒரு பாப்பா இப்போ ஏஞ்சிட்டாங்களா, கூடவே சேர்ந்து பக்கத்து தொட்டிலில் இருக்க இன்னொரு பாப்பாவும் ஏஞ்சிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 பேரையும் ஒரே டைம் மேனேஜ் பண்ணுறது செம்ம கஷ்டமாக இருக்குது. இப்படி தான் எங்களோட வீட்டோட பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும். 2 பேரும் மாற்றி அழுவாங்களா. எனக்கு சம்டைம்ஸில் நான் இதை கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணிடுவேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி டைம் 2 பேரும் சேர்ந்து அழுதாங்கன்னா எனக்கு முடியை பிச்சிட்டு அழுகிற அளவுக்கு எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும். ஸோ அதான் ஒரு பாப்பாக்கு நான் டைரெக்ட் ஃபீட் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்களுக்கு ஆல்ரெடி பம்ப் பண்ணி வச்சுருந்த மில்க் கொடுத்தாச்சு. அண்ட் இப்போதைக்கு எனக்கு பார்த்திங்கன்னா மில்க் சப்ளை ஒரு பாப்பாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு தான் சப்ளை இருக்குது. 2 பாப்பாக்கும் சேர்த்து கொடுக்குற அளவுக்கு மில்க் இல்லை. அதனால நான் காம்பினேஷன் ஃபீட் தான் பண்ணிகிட்ருக்கேன். பம்ப் பண்ணுவேன், டைரெக்ட் ஃபீட் கொடுப்பேன். அண்ட் சம்டைம்ஸ் ஃபார்முலா ஃபீடும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. அண்ட் ஃபைனலி பார்த்திங்கன்னா நான் பம்ப் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, நான் அதை பண்ணவே இல்லை. ஏன்னா 2 பேரும் மாற்றி அழுது அவங்கள தூங்க வைக்கிறதுக்குள்ளே எனக்கும் டயர்டாகி நானும் தூங்கிட்டேன். ஒரு 4:30க்கா எழுந்திரிச்சாச்சு. 4:30க்கா நானாக எழுந்திக்கல, என்னோட ஒரு பாப்பா ஏஞ்சி அழுதுனால நானும் சேர்ந்து எழுந்திரிச்சு அவங்களுக்கு ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு சரி அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடியாக ஸ்டார்ட் ஆகிட்டோம். ஸோ பாப்பாவை சுடு தண்ணி வச்சு அவங்க ஃபேஸ் எல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு அவங்கள கொஞ்சம் காம் டவுன் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டாச்சு. இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் கிருஷ்ணப்ரியா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இதுதான் நான் அவங்களுக்கு அன்றைக்கி வேர் பண்ணியிருந்தேன். ஸோ 2 பேருக்குமே மாற்றி ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு அவங்கள கிளப்பியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பாப்பாவை தூக்கிட்டு வெளியே போகிறோம் அப்படின்றது எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காகவும் கொஞ்சம் பயமாகவும் தான் இருந்துச்சு. அதனால் ஃபீடிங் பாட்டில்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு போயிடலாம். இன்கேஸ் தேவைப்படணும்ல, கண்டிப்பாக தேவைப்படும்னு தெரியும். ஸோ அதனால் நான் ஸ்டெர்லைஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் எல்லா பாட்டில்ஸுமே. ஸோ பாப்பா 2 பேரையும் ரெடி பண்ணிவிட்டு பாட்டில்ஸும் ஸ்டெர்லைஸ் பண்ணி அவங்களோட பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நானும் ரெடியாக போயிட்டேன். ஸோ ஃபைனலி இப்போ நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. 2 பேரையும் பால் கொடுத்து ஒருத்தவங்க தூங்கிட்டாங்க, ஒருத்தவங்க முழிச்சிருக்கவங்க எப்போ அழுவாங்கன்னு தெரியாது. அந்த கேப்பில் டக்குன்னு ரெடி ஆகணும். உங்கள் எல்லாருக்கும் ஒருத்தரை காமிக்கிறேன், ஓகேவா. இங்கே லக்கி, இங்கே பாரு. ஹாய் சீலு. லக்கியை நான் ஆக்சுவலாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி
மேக்ஸிமம் டைம் நான் வந்து லக்கி கூட தான் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, அதாவது என்னோட 13th வீக்லேருந்தே நான் இங்கே தான் இருக்கேன் அம்மா வீட்டில். அப்போத்துலேருந்து நான் வந்து என்னோட டெலிவரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நாள் வரையுமே லக்கி கூட தான் வந்துட்டு ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீட்டில். இப்போ வந்து 2 பாப்பாவும் வந்ததுக்கப்புறம் என்னை வந்துட்டு நான் டேக் கேர் பண்ணுறதுக்கே எனக்கு வந்துட்டு டைம் இல்லை. அந்த பெட்ரூம் விட்டு அந்த பெட்டை விட்டு கொஞ்சம் கூட என்னால் நகர முடியல, அந்த மாதிரி இருக்குது. லக்கியை வந்துட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதனால் நான் லக்கி வந்துட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் எங்கே போகிறேனோ என் பின்னாடியே வருவான், எந்த ரூமுக்கு போகிறனோ என் பின்னாடியே வருவான், மாடிக்கு போனால் பின்னாடியே வருவான். அதே மாதிரி இப்போவும் பண்ணிகிட்டு இருக்கான், என் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அதனால தான் வந்துட்டு நான் இந்த ரூமுக்கு வந்ததும் இங்கேயே வந்துட்டான். சரி, இப்போ வந்துட்டு நான் வந்து குடுகுடுன்னு ரெடியாக வரேன். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு டைம் இல்லை. டைம் இருக்குது, 2 பேரும் எப்போ ஏஞ்சிப்பாங்கன்னு தெரியாது. நான் வந்து என்னோடய மம்மியோட சுடிதார் தான் வந்துட்டு அன்றைக்கி வேர் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே வந்துட்டு இப்போ செட் ஆகலை, டைட்டாக இருக்குது. என்னோடய வயிறோட சைஸ் வந்து இப்போ இப்படி தான் இருக்குது. ரைட் நவ் நான் வந்துட்டு என்னோடய வேர்ஸ்ட் ஷேப் ஆஃப் மை லைஃப்பில் வந்துட்டு இருக்கேன். பட் ஸ்டில் ஓகே, நம்மளோட பாடி வந்துட்டு ஒரு பெரிய விஷயத்தை வந்துட்டு பண்ணியிருக்கு. 2 குழந்தைய வந்துட்டு நம்ம பெற்று எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு சொல்லி நான் வந்துட்டு என்னோடய மனசை வந்து தேத்திக்கிறேன். பொறுமையாக நம்ம வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அழகாக நம்மளை வந்துட்டு க்ரூமிங் பண்ணிக்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு நானே வந்துட்டு டைம் கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், நானும் வந்துட்டு ரெடி ஆயாச்சு. ரொம்ப நாள் கழித்து கொஞ்சம் அழகாக வந்துட்டு ரெடியான மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட இன்னொரு பாப்பா வந்துட்டு அவங்க தூக்கத்துலேருந்து முழிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நான் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களுக்கு வந்துட்டு நான் ஃபீட் பண்ணி முடித்த கேப்பில் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. அவங்க வந்தோடனே அவங்களோட டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பேசிக்கலி என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்போ வந்து டைப்பர் மேன். அவங்க வந்துட்டு பாப்பாவுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணுற ஒர்க் வந்துட்டு பார்த்துக்குவாங்க, நான் வந்து ஃபீடிங் வந்து பார்த்துக்குவேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு எப்படியோ போயிட்டுருக்கு, மாற்றி மாற்றி எல்லோரும் வந்து பார்த்துக்குவோம். ஸோ நாங்கள் வந்துட்டு அன்றைக்கி கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான், மம்மி, டேடி, அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே தான் வந்துட்டு ஃபேமிலியாக வந்து கோயிலுக்கு போனோம் ஃபர்ஸ்ட் டைம். ஃபேமிலியாக மீன்ஸ் என்னோடய தம்பி வந்துட்டு வரல, ஏன்னா அவன் வந்து வீட்டில் லக்கியை பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் இருந்துட்டான். ஸோ நாங்கள் வந்துட்டு கிளம்பியாச்சு. கேபில் வந்துட்டு அன்றைக்கி போயிருந்தோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, அன்றைக்கி வந்துட்டு சஷ்டி. ஓகேவா? பாப்பா 2 பேரும் பிறந்தாங்க இல்லையா, அன்றைக்கும் வந்துட்டு சஷ்டி. அவங்க வந்து பிறந்து 1 மாதம் கம்ப்ளீட் ஆன நாள் அன்றைக்கும் வந்துட்டு சஷ்டி. ஸோ சஷ்டி அதுமாக நாங்கள் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் மாலை வந்து வாங்கிக்கிட்டோம் சாமிக்கு வந்துட்டு கொடுக்கறதுக்கு. ஸோ மாலைலாம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே வந்து போயாச்சு. எனக்கு வந்துட்டு ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ப்ளீடிங்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த டைம்லாம் வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டும் எவ்வளோ வாட்டி இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் அவ்வளோ வேண்டியிருக்கோம், பாப்பா 2 பேரும் நல்லபடியாக பிறந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ திரும்ப அதே கோயிலுக்கு எங்கள் 2 பாப்பாவையும் இப்போ நாங்கள் தூக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு, சொல்லவே முடியல அந்த ஹாப்பினஸை. ஸோ சாமிலாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பெஞ்சில் போயிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். தேர்லாம் வந்துட்டு இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம். பாப்பா 2 பேருமே வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் பொங்கல்லாம் வந்துட்டு அங்கே கொடுத்துட்டு இருந்தாங்களா. ஸோ அதையும் வந்துட்டு வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. கோயிலுக்குள்ளே இருந்த வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. கோயிலேருந்து வெளியே ஒரு 10 அடி எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாப்பா வந்துட்டு வீலுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பசியில். ஸோ அங்கேயே வந்துட்டு அங்கே பைக்லாம் நிறையா பார்க் பண்ணி வச்சுருந்தாங்களா, அங்கேயே உட்காந்து பாப்பாவுக்கு வந்துட்டு பால் கலக்கி கொடுத்துட்டு இருந்தோம். எவ்வளவோ வாட்டி கோயிலுக்கு வந்திருக்கோம், ஆனால் வந்துட்டு இந்த வாட்டி நாங்கள் கோயிலுக்கு வந்தது ஏதோ ஒரு டூருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அப்படியே அவங்களுக்கு வந்துட்டு பாலை கொடுத்து முடிச்சுட்டு அவங்கள வந்துட்டு நாங்கள் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் நானும் இந்த vlog இங்கேயே வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.